ஒரு பெண், அதுவும் கர்ப்பிணி பெண், அரசியலுக்காக அடிக்கப்படுற அளவுக்கு நம்ம சொசைட்டி போயிடுச்சு. பஸ்ஸில் ஒரு கர்ப்பிணி பெண்ணை பார்த்தா பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் ஏஜ் சீட்டு இருக்கிற சொசைட்டியில் அரசியலுக்காக ஒரு கர்ப்பிணி பெண்ணை அட்டாக் பண்ணியிருக்கீங்க. பாபநாசம் தொகுதி என்டிகே கட்சியின் வேட்பாளர் அனிஷா பாத்திமா மேலே இந்த அட்டாக் நடந்திருக்கு. அவங்க நிறை மாத கர்ப்பிணி வேற. அரசியலில் வெற்றியும் தோல்வியும் சகஜம். ஆனால் தோல்வி பயத்தில் பெண் உரிமை, பெண் பாதுகாப்பு, சம உரிமைன்னு பேசுகிற டிஎம்கே கட்சிக்காரங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இதுக்கு முதல்வர் அவர்கள் எந்த கண்டனம் தெரிவிக்கல, திரு உதயநிதி ஸ்டாலின் எந்த கண்டனம் தெரிவிக்கல, திரு விஜய் அவர்கள் எந்த கண்டனம் தெரிவிக்கல, திரு எடப்பாடி அவர்கள் எந்த கண்டனம் தெரிவிக்கல. பாபநாசம் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தின் முன்பு மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, சாலை மறியல் நடந்துகிட்டு இருக்கு. இது தமிழ்நாட்டு முழுக்க இப்போ ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு கர்ப்பிணி பெண் மேலே அரசியல் லாபத்திற்காக நடந்த அட்டாக் இது. உங்கள் அரசியல் வெறுக்கி மனித நேயமே மறந்து போச்சு. உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும், அவங்க எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் தண்டிக்கப்படணும். உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஃபாலோ நியூஸ் வித் பார்த்தி.